இதுதான் மேகடாடு. பெங்களூர்ல இருக்க குடிநீர் பிரச்சனை தீர்க்க கர்நாடக அரசு இங்கதான் அணை கட்ட பிளான் பண்றாங்க. இதனால தமிழ்நாட்டுல இருக்க நமக்கு என்ன பிரச்சனை? மைசூருக்கு வடக்குல இருந்து வர காவேரியும் தெற்குல இருந்து வர கபினியும் டி நசீபுரான்னு ஒரு இடத்துலதான் ஒண்ணு சேர்ந்து பெரிய காவேரி ஆறா மேகடாடுக்கு வருது. அப்புறம் பிலிகுண்டலு ஒகேனக்கல் வழியா நம்ம மேட்டூர் அணைக்கு வரும். மேட்டூர் அணை நிறுவனதும் நம்ம டெல்டா விவசாயத்துக்கு தண்ணி திறப்பாங்க. சரி, மேகடாடுல அணை கட்டினா என்ன பிரச்சனை வரும்? அங்க இருக்கிற காவேரி வனப்பகுதி அழியும். அப்புறம் வனவிலங்குகள் ஊருக்குள்ள வரும். அதெல்லாம் அவங்க ஊரு பிரச்சனை. நமக்கு என்ன பாதிப்புனா, இப்பவே அவங்க கபினி காவேரி ஆத்துல பைப்பு போட்டு அங்க இருக்கிற ஏரி கம்மாயில நிரப்பி உள்ளூர் குடிநீர் திட்டத்துக்கு போக மிச்ச மீதி தண்ணியை தான் நமக்கு விடுறாங்க. இதனாலதான் நம்ம விவசாயிகளும் தண்ணி கொடு கர்நாடகான்னு அடிக்கடி போராட்டம் பண்றாங்க. இப்போ இந்த மேகடாடுல அணை கட்டினா பெங்களூருக்கு குடிநீர் தண்ணி எடுத்துட்டு அந்த அணை நிரம்பினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தண்ணி தருவாங்க. அப்போ தமிழ்நாடுக்கு தண்ணி வருது இன்னும் லேட் ஆகும், ரொம்ப கம்மியா வரும், ஏன் சில ஆண்டுகள் வராமலே கூட போகும். இதனாலதான் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேல இங்க அணை கட்ட விடாம நாம கத்திக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை கர்நாடகா சிஎம் மிஸ்டர் டி.கே. சிவகுமார் அவர்கள் இங்க அணை கட்டிட்டாருன்னா கர்நாடகா மக்கள் அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டெல்டா விவசாய நிலங்களை எல்லாம் சைட்டு போட்டு வித்துட்டு சோத்துக்கு இவ்வளோ பெரிய வாழ்வாதார பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறப்போ இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம தீய சக்தி தூய சக்தின்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள பார்த்தா நல்லா வருது வேணான்னு பாக்குறேன்.